சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஆகஸ்ட் 11. ஈஸ்வரன் கொடுக்கும் உதாரணங்களை மீண்டும் மனிதர்கள் எங்கு உபயோகிப்பார்கள்? கடந்து போன பக்தியில். எதை இப்போது நிரூபித்து ஞானம் சொல்ல வேண்டும்? விநாசம் முன்னால் உள்ளது என்பதை. மனிதர்கள் பழமையிலும் பழமையான தேவதைகளின் படங்களை என்ன செய்கிறார்கள்? இதயபூர்வமாக வைத்துக் கொள்கிறார்கள். எந்த சிந்தனை நமக்கு முன்பு இருந்தது இல்லை. மூலவதனம் ஆத்மாக்களாகிய நம் வீடு. நடிப்பதற்காக வருகிறோம். சூரிய சந்திர வம்சத்தவராகி பிறகு பிராமண வம்சத்தவர் ஈஸ்வரனின் வாரிசு ஆவோம் என்பது. இப்போது சிந்திப்பதற்காக எந்த நினைவு கிடைத்துள்ளது? சக்கரம் சுற்றும் போது ராவணனின் மீது வெற்றி அடைந்து பாவங்கள் நீங்கிவிடும் என்ற நினைவு. உலகிய படிப்பிற்கும் ஞானத்தின் படிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய படிப்பில் வருடா வருடம் நிறைய புத்தகங்கள் வாங்க வேண்டும். ஞானத்தின் படிப்பில் சாஸ்திரத்தின் பற்றியதோ புத்தகமோ வாங்க வேண்டியது இல்லை. ஒரே படிப்புதான். சிவனுக்கு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? தேவதைகள் சத்தியுகத்திலும் அசுரர்கள் கலியுகத்திலும் இருக்கும் போது அவர்களுக்குள் எவ்வாறு சண்டை வர முடியும்? நன்றி. ஓம் சாந்தி.